சர்வ பரிபாலனின் அன்பை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. சலாத், குரான் சொல்லும் உண்மை என்ன? இதோட முதல் பாகத்துல குரான் அடிப்படையில சலாத் அப்படின்னா தொடர்பு என்ற அர்த்தம் இருக்கிறத தெளிவா பார்த்தோம். குரான் வசனங்கள்ல சலாத் என்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த தொடர்பு என்ற அர்த்தம் சரியா பொருந்துதான்னு ஆய்வு பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில இது 3வது பாகம். இந்த பாகத்துல குரான் 2வது அத்தியாயத்தோட 43 மற்றும் 45வது வசனங்களை நாம பார்க்க போறோம். இந்த வசனங்கள்ல சலாத் என்கிற வார்த்தை வருது. இதோட சூழலை நாம முழுமையா புரிஞ்சிக்க 40லிருந்து 46வது வசனம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அங்க சலாத் என்பதற்கு தொடர்பு என்கிற அர்த்தம் எப்படி கச்சிதமா பொருந்தி வருதுன்னு விரிவா பார்க்கலாம். முதலாவதா வசனங்களோட அரபி மூலம் மற்றும் தமிழாக்கத்தை வாசிக்கிறேன். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. ஓ இஸ்ராயேல் சந்ததிகளே, உங்கள் மீது நான் அருளியுள்ள எனது அருட்கொடையை நினைவு கூறுங்கள். என்னுடனான உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்களுடனான உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றேன். நான் மட்டுமே. ஆக என்னை அஞ்சி நடங்கள். நான் இறக்கி வைப்பதுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ளதற்கு தர்மமாக உள்ளது. அதனுடன் முந்தைய நிராகரிப்பில் இருக்காதீர்கள். எனது அத்தாட்சிகளை சொற்ப விலைக்கு மாற்றிக்கொள்ளாதீர்கள். நான் மட்டுமே. ஆக என்னை உணர்ந்தறிந்து பண்படுங்கள். சத்தியத்தை பொய்யை கொண்டு கலக்காதீர்கள். பின் நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தை மறைத்தோர் ஆவீர்கள். சலாத்தை நிலைநாட்டுங்கள். தூய்மையை கொண்டு வாருங்கள். பணிவானவர்களிடம் பணிவை மேற்கொள்ளுங்கள். நலம் புரிய மனிதர்களை ஏவுகின்றீர்களா? உங்களது ஆன்மாக்களை மறந்துவிடுகின்றீர்களே. நீங்கள் வேதத்தையும் ஓதுகின்றீர்கள். ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? நிதானம் மற்றும் சலாத்தை கொண்டு ஆதரவு தேடுங்கள். நிச்சயமாக அது பெரிதாக உள்ளது, அடக்கமுடையோருக்கு தவிர. அவர்கள் கருத்தில் கொள்பவர்கள். நிச்சயமாக அவர்கள் தங்கள் பரிபாலனை சந்திப்பவர்கள். நிச்சயமாக அவர்கள் அவனிடமே மீள்கின்றார்கள். இப்போ இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நிதானமா சிந்திப்போம். முதல்ல 40வது வசனத்துல வர்ற பனி இஸ்ராயீல் என்ற வார்த்தையை பார்ப்போம். அரபு மொழியில பனி அப்படின்னா ஒரு கட்டுமானம், வாரிசுகள் அல்லது ஒரு விஷயத்தை சார்ந்தவங்கன்னு அர்த்தம். பையன்கள்னு சொன்ன உடனே இது பெத்த பிள்ளைகளை மட்டும்தான் குறிக்குதுன்னு இல்லை. ஒரு கொள்கையையோ அல்லது ஒரு ஊரை சார்ந்தவங்களை கூட இப்படி சொல்வதுண்டு. உதாரணத்துக்கு நாம பேச்சு வழக்கில் தமிழ்நாட்டு பசங்க, கோயம்புத்தூர் பசங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்றதுக்கும் இந்த பனி என்கிற வார்த்தை பயன்படுது. அடுத்து இஸ்ராயீல் என்றால் வழக்கமா யூத மக்களை குறிக்கிறதா ஒரு புரிதல் இருக்கு. இங்கே நாம இந்த வார்த்தைக்குள் இருக்கும் மொழியியல் உணர்வையும் கவனத்தில் எடுப்போம். இதுல இஸ்ரா என்ற வார்த்தை கட்டமைப்புல பயணம் மற்றும் அகதி அல்லது கைதி என்கிற அர்த்தம் உள்ளடங்கி இருக்கு. அதையடுத்து ஈல் அப்படின்னா அரபு மற்றும் அது சார்ந்த மொழிகள்ல இறைவனை குறிக்கிற சொல்லா பயன்படுது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா பனி இஸ்ராயீல் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி பயணம் செய்பவர்கள் அல்லது அந்த பயணத்துல தவறுகளால் சிக்கி அகப்பட்டவங்க என்கிற ஒரு பொதுவான அர்த்தத்தை தருது. இப்போ இந்த விவரங்களை மனசுல வச்சு வசனங்களை கவனிப்போம். அதாவது
இறைவனோட சர்வ சமாதான சமநிலை வாழ்வியலை நோக்கி நாம பயணம் செய்யும்போது பல நேரங்கள்ல அதன் அறநெறியை தவற விடுறோம். அந்த தவறுகள்ல இருந்து நாம மீட்சி அடையணும். அப்படி நேர்மையா நிதானமா நடக்கும்போது சில சவால்கள் வந்தாலும் அந்த நேர்மை நிதானத்துல கிடைக்கிற மன நிம்மதியையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் நாம கவனிக்கணும். சுருக்கமா சொன்னா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும் என்கிற அந்த பிரபஞ்ச விதியை உணர்ந்து இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த சமாதான உடன்படிக்கையில நாம உறுதியா இருக்கணும். நம்ம தகுதிக்கும் முயற்சிக்கும் ஏத்த மாதிரி நமக்கு கிடைக்கிற தெளிவான வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு ஒரு பாதுகாப்பான நிம்மதியான வாழ்க்கையில நாம படிப்படியா முன்னேறணும்னு இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துது. மேலும் தற்காலிகமான அற்ப லாபத்துக்காக இறை அத்தாட்சிகளை அலட்சியப்படுத்தக்கூடாது, உண்மையை பொய்யோட கலந்து குழப்பக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டு, அப்படியே 43வது வசனத்துல வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த அப்படின்னு வருது. இந்த இடத்துல சலாத் மற்றும் ஜகாத் என்கிற 2 முக்கியமான வார்த்தைகள் சேர்ந்து வருது. வழக்கமா ஜகாத்னா பணமா கொடுக்கிற வரின்னு மட்டும்தான் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மொழியியல் ரீதியா ஜகாத் அப்படின்னா தூய்மை என்றுதான் அர்த்தம். இங்க வசனத்தோட சூழல்ல சலாத் மற்றும் ஜகாத் இந்த 2 வார்த்தைகள் தொடர்பு மற்றும் தூய்மை என்கிற அதன் நேரடி அர்த்தங்கள்ல எப்படி கச்சிதமா பொருந்துதுன்னு இப்ப பார்ப்போம். இங்க வர்ற ஆத்து ஜகாத்த என்கிற அந்த சொற்றொடருக்கு தூய்மையை கொடுங்கள் என்றும் தூய்மையை கொண்டு வாருங்கள் என்றும் பொருள் கொள்ள முடியும். இந்த சூழலுக்கு தூய்மையை கொண்டு வாருங்கள் என்பதுதான் ரொம்ப கச்சிதமா அமையுது. உதாரணத்துக்கு, நாம அவசரப்பட்டு செய்கிற சில காரியங்களால நம்ம மனசுல கரைகள் ஏற்படும். அதை நீக்கிறதுக்கு இறைவன் உணர்த்தும் நல்லுணர்வோட சலாத்தை, தொடர்பை நாம பலப்படுத்தணும். அப்படி தொடர்பை பலப்படுத்தி நம்ம மனசுக்குள்ள தூய்மையை கொண்டு வரணும் என்பதை உணர்த்துது. அதே போல வசனத்துல வர்ற ருக்கு என்கிற வார்த்தைக்கு பணிவு அல்லது ஹம்பிள்னஸ் என்று அர்த்தம். இதை மனசுல வச்சு இந்த வசனத்தை சிந்திச்சு பார்த்தா, நாம மற்றவங்க கிட்ட இருக்கிற தவறுகளை சொல்லும்போது நாம ஏதோ ரொம்ப சுத்தமானவங்க என்கிற மாதிரி அதிகார தோரணை காட்டக்கூடாது. மாறாக பணிவா நடக்கிறவங்களோட சேர்ந்து நாமும் பணிவோட இருக்கணும்னு இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுது. இப்படி நிதானத்தோடும் இறை தொடர்போடும் நாம அந்த இறை ஆதரவை தேடணும்னு 45வது வசனம் உணர்த்துது. இது அகந்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா தெரியும். ஆனா நாம அடக்கமானவங்களா இருந்தா நம்மகிட்டையும் பிழைகள் இருக்கும்னு உணர்ந்து நிதானமா செயற்பட முடியும். அப்படி செயல்பட்டா இறை தொடர்பின் நற்பலனை நாம அடையலாம் என்பதையும் வசனம் உணர்த்துது. இப்ப இதையெல்லாம் நிதானமா நாம சிந்திச்சு பார்த்தா, இந்த இடங்கள்ல சலாத் என்கிற வார்த்தைக்கு தொடர்பு என்கிற அர்த்தம் எவ்வளவு கச்சிதமா, எவ்வளவு அர்த்தமுள்ளதா பொருந்தி போகுதுங்கிறதையும் அதன் மூலமா நம்மளை நெறிப்படுத்துதுங்கிறதையும் நம்மால ரொம்ப நல்லாவே உணர முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் நாட்டத்தில் இருந்தால் அடுத்ததா இந்த சலாத்துங்கிற வார்த்தை வர்ற அத்தியாயம் 2 வசனம் 83 இன்னொரு வீடியோல பார்ப்போம். சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.